தமிழ் உறவுகளே, நம் சிந்தையை மயக்கும் நம் தமிழர்களின் கட்டிடக்கலை, கைவினைத்திறன், கலைத்திறனின் உச்சத்தை உள்ளடக்கிய புலிக்குகையும், 3 லிங்கங்களை உடைய அதிரண சண்ட பல்லவேஸ்வர குடவரை கோவிலையும் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த புலிக்குகை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை வழியாக மகாபலிபுரம் செல்லும் வழியில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் சாலுவன் குப்பம் என்ற கிராமத்தில் தான் இந்த புலிக்குகை இருக்கு. ஏற்கனவே நம்ம சேனல்ல உலகிலேயே மிக பழமையான முருகன் கோவில் பார்த்தோம் இல்லையா, சாலுவன் குப்பத்தில். அந்த கோவிலுக்கு அருகிலே தான் இந்த புலிக்குகையும் இருக்கு. புலிக்குகைக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த புலிக்குகையிலேயே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த இடம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சாதாரண கல்லாக இருந்தது தான் நம் தமிழர்களின் கைப்பட்டு பின்னாடி கவின்மிகு கலையாக எவ்வளோ பிரம்மாண்டமா ஜொலிக்குது பாருங்க. குதிரையின் சிற்பமும் 2 யானைகளின் தலைகளும் செதுக்கியிருக்காங்க. யானைகளின் தலைக்கு மேல ஒரு சிறிய அறை மாதிரி அமைச்சு அதுக்குள்ளேயும் சிற்பங்கள் வடிச்சிருக்காங்க. சுற்றியும் யாழிகளின் சிற்பங்களும், நடுவுல அரசர் அமரக்கூடிய சிம்மாசனம் போல இருக்கு. அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த 11 பிரம்மாண்டமான யாழிகளின் தலையை ஒரு வளைவு போல வடிவமைச்சு இருக்காங்க. அதனாலதான் இந்த மண்டபத்திற்கு யாழி மண்டபம் எனவும் பெயருண்டு. இந்த புலிக்குகை குடவரை கட்டிடக்கலையின் ஒரு திருப்புமுனை என்று கூட சொல்லலாங்க. ஏன்னா குடவரை கலை என்பது ஒரு பாறையை கொடைஞ்சி எந்தவித சிறிய சிதைவுமே இல்லாமல் அழகா முடிக்கணும். அப்படி ஒரு அற்புதமான குடவரையை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த புலிக்குகையை நம்ம பக்கத்துல பார்க்கறத விட சற்று தூரம் தள்ளி இருந்து பார்க்கும்பொழுதுதான் அதோடைய முழு அமைப்புமே நம்மளால பார்க்க முடியும். இங்குள்ள ஒவ்வொரு சிற்பமும் ரொம்பவே நேர்த்தியா செய்யப்பட்டிருக்கு. கிபி 8ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற பல்லவ வம்சத்தால் கட்டப்பட்ட புலிக்குகை. யுனெஸ்கோ சின்னங்களில் ஒன்றாக இந்த புலிக்குகை உள்ளது. இங்க ஒரு பெரிய பாறையை பாதியா பிளந்திருக்காங்க. தொழில்நுட்ப வசதிகளுடன் செய்யக்கூடிய விஷயங்களை மிக சாதாரணமாக எந்த டெக்னாலஜியுமே இல்லாம அந்த காலத்திலேயே செய்திருக்காங்கன்றது நினைக்கும் பொழுது ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கு. இதே போல ஆச்சரியமான விஷயம் இன்னொன்னு நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். இதுதாங்க அந்த ஆச்சரியம். எந்தவித சப்போர்ட்டுமே இல்லாம எவ்வளவு உயரமா ஒரு தனி பாறை நிக்குது பாருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 30 அடியாவது இருக்கும் இந்த பாறையின் உயரம். இந்த பாறையில ஒரு சில துளைகளும் இருக்கு. கற்கள் என்றாலே கரடு முரடாக தான் இருக்கும். ஆனா இந்த புலிக்குகையில உள்ள கற்கள் மெழுகு பூசப்பட்டது போல வழுவழுப்பாக அழகா இருக்கு. புலிக்குகையை முழுமையா சுத்தி பார்த்துட்டோம். இப்ப நம்ம 3 லிங்கங்கள் உடைய அதிரண சண்ட பல்லவேஸ்வர கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அது தெரியுது பாத்தீங்களா, அங்கதான் இப்ப நம்ம போகணும். அங்க போயிட்டு பார்க்கலாம். பல்லவர்களின் ஆட்சி காலத்துல 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக இருக்கலாம் என்பது ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கு. இப்ப நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம். நந்தி பாதி வெட்டப்பட்ட நிலையில இருக்கு. அரை நந்தி என்ற பெயரும் இந்த நந்திக்கு உண்டு. மற்ற கோவில்களில் உள்ளது போலவே சிவலிங்கத்தை நோக்கி அமைந்துள்ளது. இப்ப நம்ம பாக்குறது தான் முதல் லிங்கம். முதல் லிங்கத்தை பார்த்துட்டு உள்ள போனதும் 3 அடுக்கு தரை அமைப்புடன் மண்டப முகப்பும் கருவறையும் இருக்கு. கோவிலின் பக்க சுவற்றில் பல்லவ கிரந்த எழுத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டும் இருக்கு. இன்னொரு புறம் நாகரி எழுத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம மாமன்னன் ராஜராஜ சோழன் காலத்திய தமிழ் கல்வெட்டும் இருக்கு. மண்டபத்தின் உள் சுவற்றில் இருக்கிற புடைப்பு சிற்பத்தை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சிற்பம் வேலைப்பாடுகள் முழுவதும் முடிக்காமலேயே இருக்கு. கருவறைக்கு இரு புறங்களிலும்
துவார பாலகர்களின் சிற்பம் ரொம்பவே அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு. கருவறைக்குள்ள 16 பட்டைகளுடன் கூடிய அழகிய சிவலிங்கம் இருக்கு. இங்க நம்ம சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 2வது சிவலிங்கம். சிவலிங்கத்திற்கு பின்புறம் உள்ள சுவரில் சோமஸ்கந்தரின் புடைப்பு சிற்பம் ரொம்பவே அழகா வடிக்கப்பட்டிருக்கு. இங்க துர்கை அம்மன் மகிஷாசுரனை வதம் செய்வதை ரொம்பவே அழகா காட்சிப்படுத்தியிருக்காங்க. மகிஷாசுரவர்தினியின் புடைப்பு சிற்பங்கள். இதே போன்ற சிற்பம் மாமல்லபுர கடற்கரை கோவிலும் இருக்கு. அந்த கோவிலையும் நம்ம சேனல்ல பதிவிட்டிருக்கோம். இதுவரை பார்க்காதவங்க பாருங்க. சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ரொம்பவே அழகா நேர்த்தியா செய்திருக்காங்க. கோவில்ல இருந்த கல்வெட்டுக்கள்ல பக்கத்துல இருக்கிற உலகிலேயே மிக பழமையான முருகன் கோவிலை பற்றிய குறிப்புகள் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த கோவில் மணலுக்கடியில புதைந்து போய் இருந்தது. சுனாமியின் பொழுதுதான் வெளிவந்தது. அந்த கோவிலையும் நம்ம சேனல்ல பதிவிட்டிருக்கோம். இதுவரை பார்க்காதவங்க பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். சிவன் கோவிலை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா தனியமர்ந்த அம்மன் ஆலயம் இருக்கும். இப்ப நம்ம அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். இதுதான் அம்மன் கோவில். நம்ம பார்க்க வந்த 3வது லிங்கம் இங்க இருக்கு பாருங்க. வித்தியாசமான அமைப்புல ரொம்பவே அழகா இருக்கு. கோவில் பூட்டி இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.